வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். விழா நிகழ்வுக்கு எப்படி வரலாம், எப்போ வரலாம், விழாவில் என்னென்னலாம் பேசலாம், எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறதுல இருந்து நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு எல்லாருமே விழாவுக்கு தயாரான மனநிலையில் இருக்கிறது நல்லாவே தெரியுது. முகநூல் குழுவில் ஒரு முன்னோடி குழுவான நம்மளுடைய வாங்க பேசலாம் முகநூல் குழுவில் ஆண்டு விழா வர்ற 22ஆம் தேதி, அதாவது இன்னும் 10 நாள் தாங்க. இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ வெறும் 9 நாள் கூட இருக்கலாம். வெறும் 9 நாள் தான் இருக்குது. திருச்சியில், தமிழகத்தின் மத்திய மாவட்டமான திருச்சியில் நம்ம முகநூல் குழுவுடைய ஆண்டு விழா சந்திப்பு நிகழ இருக்குது. சார், நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர் தான். முடியாதுன்னு நீங்கள் உங்களை வச்சு சொல்கிறீங்க, முடியும்னு நான் என்ன வச்சு சொல்கிறேன். முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம். தமிழகத்தின் மத்திய மாவட்டமான திருச்சியில் நிகழ்ச்சி நடக்க இருக்குது. நிகழ்ச்சி நிரல் வெளியிடுறது ஒன்று தான் பாக்கி, மற்றபடி விழா ஏற்பாடுகள்லாம் ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒன்று பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முகநூல் வந்த புதுசிலும் சரி, இந்த குழுவுக்கு வந்த புதிதிலும் சரி, முகநூலில் நம்மளுடைய எண்ணங்களை எழுதுவதற்கோ ரொம்பவும் எல்லார போலவும் தயக்கம் இருந்தது. அந்த தயக்கங்களை எல்லாம் வாங்க பேசலாம் குழுவுக்குள்ளே போய் பார்த்ததுக்கு பிறகு தான் ஒரு தைரியமே வந்தது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரதுல நம்ம குழுவுக்கு நிகர் நம்ம குழு தான் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை தான். ஆரம்ப நாட்களில் நான் முகநூல் வந்த புதுசில் ஒரு குழுனா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் நானும் வந்தேன். ஆனால் அங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது, எல்லாரும் ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி ரொம்ப அன்பாக பழகிட்டு இருந்தாங்க. குழுவின் எல்லா நட்புகளையும் ஒன்றிணைக்கிறதுல முக்கிய பங்கு வச்சது விவாத மேடை தான். விவாத மேடை தான் என்னை வாங்க பேசலாம் குழுவோட ஒரு மிகப்பெரிய ரசிகையாக்கினது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. விவாத மேடைக்கு போய் கலந்துக்கிற போது தான் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன, மற்றவர்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க எந்த கருத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆரம்ப நாட்களில் குழு ஆண்டு விழாலாம் நடக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவங்கெல்லாம் போய் சந்திக்கிறாங்க, எப்படி இவங்களாலலாம் முடியுது அப்படின்னு ஆச்சரியமாகவே தான் இருந்தது. ஆனால் விழாவுக்கு பிறகான புகைப்படங்களையும் அது சார்ந்த பதிவுகளை எல்லாம் பார்க்குறப்போ எனக்குமே மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஏக்கம் இருக்கும். ஏன் நம்மளாலலாம் இந்த மாதிரிலாம் போக முடியல, ஏன் நம்மளாம் போகலை அப்படின்னு. என்னை போலவே விழாவுக்கு போகாதவங்க எல்லாருடைய மனநிலையும் இப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுடைய எல்லா கவலைகளையும் மறந்து வெறும் நட்பை மட்டுமே ஒரு கொண்டாடுற இடமாக ஆண்டு விழா நிகழ்வுகள் இருக்கும். முதல் முறையாக தமிழோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு புதிர் போட்டி மூலமாக நட்புகள் நாங்கள் எல்லாமே ஒரு உள்பேட்டி உரையாடலில் இணைஞ்சோம். அந்த உள்பேட்டி உரையாடல் மூலமாக நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி எங்களோட தயக்கங்களை எல்லாம் விட்டு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. அதுக்கு பிறகு வந்த மதுரையில் நடந்த ஆண்டு விழா மீட் ஒரு மறக்க முடியாத என்னுடைய வாங்க பேசலாம் குழுவினுடைய முதல் சந்திப்பு நிகழ்ச்சியாக இருந்தது. ஒரு குழுவாக மட்டுமே இல்லாமல் நம்மளால் ஆன சமூக பணியையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வாங்க உதவலாம் அப்படிங்கிற பேரில் அறக்கட்டளையும் ஆரம்பித்து எளியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவிகள் செய்கிறது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒரு முகநூல் குழு அப்படிங்கிறதையும் தாண்டி குழுவில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு சகோதரத்துவமாக எல்லாத்தையும் கொண்டு போகிறதுல குழுவின் தலைவரோட பங்கு ரொம்பவும் மகத்தானது. அதை இந்த நேரத்தில் பாராட்டியே ஆகணும். மொத்தத்தில் எல்லாரும் வாங்க சந்திக்கலாம். ஜூன் 22 திருச்சி மாநகரில்.